வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் சார். ம். சார், பல்வேறு குளறுபடிக்கு மத்தியில பாஜக ஒரு வழியா வேட்பாளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வேட்பாளர் பட்டியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? வேட்பாளர் பட்டியல் பாஜக ரிலீஸ் பண்ணதோட இல்லை, பாஜக கிட்டத்தட்ட தோத்த மாதிரி தான் வேட்பாளர் பட்டியல் இருக்கு. ஏன்னா வேட்பாளர் பட்டியல் முழுக்க முழுக்க அண்ணாமலையை மைனஸ் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை துரோகி அப்படின்னு நரேந்திர மோடி லெவல்லையே சொல்லிட்டாங்க, அமித்ஷா லெவல்லையே சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. ஆனால் அண்ணாமலை எல்லா சேனலுக்கும் காசு கொடுத்து அண்ணாமலை தான் இதுவாக இருக்காரு, அவர் மொடக்குறிச்சி கேட்குறாரு, ஆனால் சாரி அவரை மொடக்குறிச்சியில் போட்டி போட ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவர் வேணான்றாரு, மொடக்குறிச்சியில் வானதியை போட்டி போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு, நான் எந்த தொகுதியிலையும் போட்டி போடலன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டாரு அவருக்கு இன்னைக்கு லிஸ்ட்டு வரும்போது கூட கேரி ஆகுது, மாலை முரசில் என்ன கேரி ஆகுதுன்னா, இந்த மாதிரி அண்ணாமலைக்கு தேசிய பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. மொத்தம் டோட்டலாக அண்ணாமலையை கைச்சு கட்டிட்டான். அண்ணாமலை கைச்சு கட்டினதுன்றது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு கையை வெட்டிக்கிற மாதிரி தான். ரைட்டுங்களா? ஆனால் அவங்க அந்த தியாகத்துக்கு தயாராகிட்டாங்க, போனால் போட்டுடணும். அந்த அளவுக்கு அண்ணாமலை மேலே ஒரு கடுமையான வெறுப்பு, அதிருப்தி தேசிய மேலிடத்துக்கும் மாநில தலைவர்களுக்கும் கடுமையாக இருக்குது. அண்ணாமலை மேல அவ்வளவு வெறுப்போ கோபமோ வர்றதுக்கு என்ன காரணம்? அவர் வரம்பை மீறி செயல்படுத்தாரா எப்படி? ஒரு தேசிய தலைமைக்கு கோபம் வர்றதுக்கு காரணம் போன பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்த நிதியை பயங்கரமா கொள்ளடிச்சிட்டார். அவரு, கேசவ விநாயகம் எல்லாரும் சேர்ந்து கொள்ளடிச்சிட்டாங்க. அந்த நிதி கொள்ளையை அடிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது பிஜேபியில். இன்னைக்கு அண்ணாமலை ஆட்கள் அண்ணாமலை ஒரு 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அவர் மட்டும் இல்லை, அவர் 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அதில் வினோஜ் பி செல்வம் அப்படின்னு ஒரு ஆள், அமர் பிரசாத் ரெட்டி, எஸ்ஜி சூர்யா, கோவை முருகானந்தம். இந்த கோவை முருகானந்தத்தை திருப்பூர் தெற்குக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. எஸ்ஜி சூர்யாவை மயிலாப்பூருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அமர் பிரசாத் ரெட்டியை தள்ளிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. வினோஜ் பி செல்வம் அவரை சென்னை நகரில் ஏதாவது ஒரு தொகுதிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த 4 பேரை இவர் ரெக்கமெண்ட் பண்ணதையும் தூக்கி போட்டாங்க. ஒருத்தர் கூட சீட்டு கொடுக்கல. அண்ணாமலை மட்டும் இல்ல, அண்ணாமலை ஆதரவாளர்களையே மொத்தமா ஓரம் கட்டிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வினோஜ் பி செல்வம் போன தேர்தலில் கொள்ளடிச்சிருக்காரு பயங்கரமாக. அமர் பிரசாத் ரெட்டி மோடி கபடி லீக்னு ஒன்று நடத்தி அதில் ஒரு பெரிய அளவுக்கு அவர் கொள்ளடிச்சிருக்காரு. எஸ்ஜி சூர்யாவும் அதே அலிகேஷன் தான். ரைட்டா? எஸ்ஜி சூர்யாவும் கருப்பு முருகானந்தமும் சேர்ந்து போன தடவை தென் சென்னை பார்லிமெண்ட் தொகுதியில் பயங்கரமாக பிரச்சனை கொள்ளடிச்சாங்க, காசே கொடுக்கலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணது தமிழிசை. போன தடவை கோவை முருகானந்தம் கோவை பகுதிகளில் நின்ன கேண்டிடேட் கிட்ட பெரிய அளவுக்கு அவரும் கேண்டிடேட்டாக நின்னார், திருப்பூர் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கோவை பகுதியில் நின்றவங்க கிட்ட பெரிய அளவுக்கு கொள்ளை அடிச்சிருக்காரு. ஸோ அந்த கொள்ளை அடித்த டீம் இருக்கு இல்லையா, திருடின டீமு, இது பிஜேபியுடைய அகில இந்திய மேலிடத்துக்கு பிடிக்கல. அதே மாதிரி லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வானதி சொல்லிட்டாங்க, நான் கோவையில் நிற்கிறேன், 30 வருஷமாக நான் கட்சியில் இருக்கேன், சின்ன வயசுலேருந்து நான் பாலர் அமைப்புலேருந்து ஆர்எஸ்எஸோட லிங்க் ஆகி வரேன், நேற்று கட்சிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்னுடைய தொகுதியை நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்றத அவங்க கேட்டக்காரங்களாம் சொல்கிறாங்க. மொடக்குறிச்சியில் அந்த அம்மா சரஸ்வதி நிற்கல, அவங்களுக்கு பதில் அவங்களுக்கு 70 வயசு ஆயிடுச்சுன்னு அவங்க மகளை நிற்க வச்சுருக்காங்க. மொடக்குறிச்சியை இவருக்கு கேட்டதா இவரே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டார், கிளப்பி விட்டுக்கிட்டார். இவருடைய விஷயமே அந்த மீடியா
அந்த வார் ரூம்னு ஒன்று வச்சு மீடியாக்களுக்கு ஃபீட் பண்ணி காசு கொடுத்து இவரை பற்றின செய்திகள் அண்ணாமலைன்னா யானையாக்கும் பூனையாக்கும்ன்றது தான். ஒரு காலகட்டத்தில் நம்ம மணி கூட சொன்னார்ல, அண்ணாமலைன்னா சாதாரணம் இல்லை அப்படின்னு கண்ணை உருட்டி உருட்டி சொல்லுவார். அந்த மாதிரி இவர் வந்து சொல்ல வைக்கிறது எல்லாமே காசு தான். ஆனா தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு பிஜேபிக்கு இருக்க பவர்ங்கிறது அண்ணாமலை மூலமா தான் ஓரளவுக்கு இளைஞர்களையோ தொண்டர்களையோ கவர்ந்துருக்காங்க. அதுதான் அது மறக்க முடியாது தானே சார்? பியூஷ் கோயல் அதுதான் சொன்னாரு. ஓகே. அதாவது தமிழிசை வந்து எல்லாரையும் கேட்டு பார்த்தாங்க, யாரும் வந்து அந்த அம்மாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி இல்லை. அவங்க பாட்டுன்னு எடப்பாடியோட மேலே ஏறி அவங்களே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா யாரும் வந்து தமிழிசையை ஏத்துக்கிற மாதிரியே இல்லை. அப்போ பியூஷ் கோயல் கிட்ட போய் கதறி அழுவுறாங்க. தமிழிசை கதறி அழும்போது பியூஷ் கோயல் சொல்றாரு, தமிழ்நாட்டில் நான் கணக்கு போட்டேன், 2 பேர் தான் வந்து ஃபேமஸ்ஸு. ஒன்று வந்து அண்ணாமலை ஃபார் ராங் ரீசன்ஸ், தவறான காரியங்களுக்காக அண்ணாமலை ஃபேமஸ். பத்திரிகையாளர்களை குரங்குன்னு சொல்றது, அசிங்கமா திட்டுறது, பத்திரிகையாளர்களை கேவலமா நடத்தாத நாளே கிடையாது அண்ணாமலை. ஆனா நம்ம ஆளுங்க வந்து அண்ணாமலை வந்து நல்லா பேசுவார், பைட்டு கிடைக்கும் அப்படின்றதுனால இவங்க எல்லாருமே வந்து ஓல்ட் மீடியாவே கோடி மீடியா தானே. அது கோடி மீடியானா அவங்க ஏதோ ஒரு வகையில் பிஜேபியோட கடன் பட்டிருப்பாங்க, லோன் வாங்கியிருப்பாங்க, இல்லை கடன் பட்டிருப்பாங்க. அதனால் அந்த மைக்கை வந்து நீட்டி டெய்லி அண்ணாமலை பைட்டு வரணும், அதுக்காக அவங்க போவாங்க. அப்போ இவர் ஒரு கட்டத்தில் வெறுப்பாகி, நீங்கள் என்ன குரங்கு மாதிரி வரீங்க என் பின்னாடி அப்படின்னு. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட நான் எதுவும் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சர்ன்னு போவார் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அது மாதிரி இவர் இஸ் ஃபேமஸ் எடப்பாடியை கேவலமாக திட்டினது, தற்குறி எடப்பாடி நீலாம் ஒரு ஆளா, இந்த கட்சி 2026 தேர்தலில் 4வது இடத்துக்கு தான் போகும் அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி எடப்பாடியை திட்டினது, திமுக முதல் குடும்பத்தை, ஸ்டாலின் குடும்பத்தை, உதயநிதியை, கருணாநிதியை, ஏன் காமராஜர் அண்ணாவை, முத்துராமலிங்க தேவர் வரைக்கும் ஏடாகூடமா பேசுறது. ஃபார் ராங் ரீசன் வந்து இவர் ரொம்ப ஃபேமஸ். லைம்லைட்ல இருந்துட்டாரு. லைம்லைட்ல இல்லை, ஃபார் ராங் ரீசன். அதாவது ஆதித்யநாத் சொன்னதுதான், நாய் வந்து மனுஷனை கடிச்சா நியூஸ் இல்லை, மனுஷன் நாயை கடிச்சாதான் நியூஸ். அந்த மாதிரி ராங் ரீசனுக்காக இவர் ஃபேமஸ் ஆனார். ஆனா தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு கத்தி 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 தொண்டை வத்த கத்துறதுல வந்து ஃபேமஸ் வந்து தமிழிசை. ஸோ நீங்க வந்து ரைட் ரீசனுக்காக ஃபேமஸ் ஆயிருக்கீங்க. தாமரை மலரும் அப்படின்றத வந்து உறுதியா வந்து தமிழ் மண்ணில் எடுத்து சொன்னதுக்காக நீங்க ஃபேமஸ் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு பர்சனாலிட்டி கிடையாது, பொலிட்டிக்கல் நாலேஜ் பெரிய அளவுக்கு கிடையாது. ஆனா நீங்க வந்து சொன்னது தாமரை மலர்ந்தே தீரும்ன்றது வந்து ஒரு ஜெப மந்திரம் மாதிரி சொல்லி நீங்க வந்து ஃபேமஸ் ஆயிட்டீங்க. அதுக்காக தான் இந்த முறை உங்களுக்கு சீட்டு தரும். அந்த அளவுக்கு நீங்க தமிழிசை வந்து சொன்னாங்க, நீங்க எல்லாரையும் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகுறீங்க, மந்திரி ஆகுறீங்க, ஆனா என்ன வந்து நான் வந்து கவர்னரா இருந்து வந்தவ, எனக்கு எதுவுமே பண்ண மாட்டீங்க அப்படின்னும் போதுதான் பியூஷ் கோயல் இந்த பதில சொல்றாரு. எனக்கு இந்த சீட்டாவது கொடுங்க, மயிலாப்பூர் சீட்டாவது எனக்கு கொடுங்க அப்படின்னும் போதுதான் பியூஷ் கோயல் இந்த பதில சொல்றாரு. தமிழ்நாட்டிலேருந்து அத்தோட இணைச்சே சொல்றாரு, தமிழ்நாட்டிலேருந்து யாரையும் இனி ராஜ்யசபா உறுப்பினராக்கி மந்திரி ஆக்குற விஷயம்லாம் எதுவும் இல்லை. நீங்கெல்லாம் ஜெயிச்சு மேல மந்திரி ஆகணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிச்சு வரணும், அந்த அளவுக்கு கட்சியை வளர்த்தீங்கன்னா தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த பிஜேபியுடைய வேட்பாளர் பட்டியல் ஃபுல்லா விஜயதரணி, காந்தி இடத்துல பொன்னாரை போடலான்னு இருந்தாங்க. பொன்னாரை போட்டால் டோட்டலாக க்ளோஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி எல்லாருமே காலி. அதே மாதிரி இப்போ எதிர்பார்த்த கேண்டிடேட் இப்போ அஸ்வத்தாமன் ஒருத்தர் பயங்கரமா பேசுவார் மீடியாவில், நீ இப்படி அந்த மாதேஷோட உட்காந்துக்கிட்டு பயங்கரமா பேசுவார். ஆதன்ல பேசுகிற பேச்சே வந்து திமுறா இருக்கும்.
இவர் என்னமோ திமுக அடிமை மாதிரியும், இவர் அந்த அவன் அவர் திமிரா பேசுறதெல்லாம் இவர் வாங்குற மாதிரியும், அப்படி சப்ளைமா 2 பேரும் சேர்ந்து ஒரு டிராமா நடிப்பாங்க. அந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் அஸ்வத்தாமன். அவர் வந்து திருவண்ணாமலை எதிர்பார்த்தாரு, அவருக்கு கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி கார்த்தியாயினி, இந்த அம்மா வந்து முழுக்க கேசவ விநாயகத்தோட ஆளு. போன தடவை வந்து இந்த அம்மாவுக்கு விளவங்கோடு கிட்டத்தட்ட கொடுத்தாங்க. இந்த தடவை விளவங்கோடு வந்து விஜயதரணி. அவங்க அவர் வழியா அடம் பிடிச்சு வாங்கிட்டாங்கன்னு. அடம் பிடிச்சல, விஜயதரணி குவாலிஃபைடு கேண்டிடேட். இல்ல, ஆனா ரொம்ப நாளா அவங்களுக்கு எந்த அங்கீகாரமுமே இல்லாம அவங்க கேசவ விநாயகத்தோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போல. ஓகே. she is a politician, beautiful politician. இந்த அம்மா அவங்களுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கும் இருக்குது. நான்லாம் நெருங்கி பழகியிருக்கேன் அந்த அம்மாவோட. அந்த அம்மா மேல எந்த குறையெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா வெள்ளந்தியா பேசும், வெளிப்படையா பேசும், போட்டு அடிச்ச மாதிரி டமால் 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 பேசும். எதிர்க்க இருக்கிறவன் யாரு அப்படின்றத பத்திலாம் கவலைப்படாது. அது சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அந்த அம்மாவை முயற்சி காங்கிரஸ்ல இருந்து கொண்டு வந்தது அண்ணாமலை தானே. நான் எம்எல்ஏ ஆக்கிறேன், எம்பி ஆக்கிறேன். கன்னியாகுமரி எம்பி கேட்டுச்சு அது. கன்னியாகுமரி எம்பியும் கொடுக்கல. சரி, விளவங்கோடு அது ராஜினாமா பண்ண தொகுதி, அந்த தொகுதியாவது கொடுங்கன்னா அதையும் கொடுக்கல. அப்படி இது பண்ணாங்க. ஸோ விளவங்கோடு வந்து இந்த தடவை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி காந்தி கொடுக்குறாங்க, நாகர்கோவில் காந்தி கொடுக்குறாங்க. இவர் வந்து சீட்டை மாற்றிக்கிட்டு வர்றாரு. அண்ணன் நயினார் நாகேந்திரன் வந்து சீட்டை மாற்றிக்கிட்டு வர்றாரு. வேற குறிப்பிடத்தக்க ஆட்கள் இல்லை. மதுரை அந்த ப்ரொஃபஸர், மதுரை தெற்கு ராமசீனிவாசன், அவங்களுக்கு கொடுக்குறாங்க. வேற யாரும் வந்து குறிப்பிடத்தக்க கேண்டிடேட்டே கிடையாது. இந்த இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த குறிப்பிடத்தக்க கேண்டிடேட்ஸ்க்காவது அட்லீஸ்ட் வெற்றி வாய்ப்பு இருக்கா எப்படி சார்? போன வாட்டி ஒரு 4 தொகுதி வரை ஜெயிச்சிட்டாங்க. இந்த வாட்டி 4 இல்ல அதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கா, இல்ல கஷ்டம் தானா? நீங்க எப்படி பாக்குறீங்க? கஷ்டம். மந்திரிகளுக்கு எதிராக போட்டிருக்காங்க நிறைய பேர். 4-5 பேரை திமுக மந்திரிகளுக்கு எதிராக போட்டிருக்காங்க. அங்கெல்லாம் கஷ்டம், ஒன்றும் தராது. இந்த தடவை பிஜேபி வந்து அதிகபட்சம் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த நாகர்கோவில்ல காந்தி, அவருக்கும் கெட்ட பேர் நிறைய இருக்கு, அவரும் தேர்வாரான்றது சந்தேகம். இந்த தடவை பிஜேபி தேர்மான்றதே டோட்டலாவே சந்தேகம். 2வது அண்ணாமலைன்னு ஒரு ஆளு, அவரால் முடிஞ்ச அளவுக்கு தோக்கடிப்பாரு, டேமேஜ் பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து எடப்பாடியும் தோக்கணும், பிஜேபியும் தோக்கணும். ஆனா பிஜேபி வந்து ஒத்துமையா இருக்கு. அண்ணாமலையை எதிர்க்கணும், அண்ணாமலையை நோவேர் பண்ணணும். இப்போ என்ன சேலஞ்சுன்னா, அண்ணாமலைக்கு வந்து அவருக்கு தைரியம் தான், நீ வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பி அப்படின்னு. அண்ணாமலை நலப்பேரவையோ அண்ணாமலை அண்ணா பேரவையோ ஒரு பேரவை கூட்டம் வந்து திண்டுக்கல் பக்கத்தில் நடத்தியிருக்காங்க. நடத்திட்டு அண்ணாமலைக்கு வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கூட்டம் போட்டு பேசியிருக்காங்க. அண்ணாமலைக்கு தைரியம் இருந்ததுன்னா அவர்கிட்ட இருக்கிற காசுக்கு அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் தனியாக நிற்கணும். இந்த தேர்தலை விட்டா நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அவர் நின்று இருக்கணும். ஆனா அண்ணாமலை அந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவரு, அவங்க மச்சான், அவங்க மனைவி அகிலா எல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அதான் சார் நானும் கேட்க வந்தேன். இப்போ ஒருவேளை அண்ணாமலை பிஜேபியை எதிர்த்தோ இல்ல பிஜேபியில இருந்து அதிருப்தியில வெளியே போய் கட்சியோ இயக்கமோ அவர் உருவாக்குறாருன்னா பிஜேபியோ அமித்ஷாவோ அவரை சும்மா விடுமா? என்ன மாதிரி எல்லாமே ஏற்கனவே ரெய்டு பண்ணி, இன்கம் டேக்ஸ் ரெய்டு பண்ணி, அவங்க மச்சான் நடத்தக்கூடிய அண்ணாமலையார் பிரிக்ஸ் அது எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்து வச்சிருக்காங்க. அது இல்லாமல் இவர் பெங்களூர்ல ரியல் எஸ்டேட் பண்ணார் இல்லையா, கோடிக்கணக்கான ரூபாய்க்கான ரியல் எஸ்டேட். ஒரு ஃபிளாட் 2.5 கோடி ரூபான்னு 2500 கோடி ரூபாய்க்கு ரியல் எஸ்டேட் பண்ணார் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸும் எடுத்து வச்சுட்டாங்க. இவர் ஒரு திமுக மந்திரிகளை விட அதிகமாக சம்பாரிச்சிருக்காரு. ஒரு 5000 கோடி கிட்ட இவர் சம்பாரிச்சிருக்காரு. அது எல்லாமே கவுண்டில் எடுத்திருக்காங்க. இப்போ அமர் பிரசாத் ரெட்டியோடைய பிளாக் மணியே வந்து ஹெவி, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆருத்ரான்னு ஒரு சிட் ஃபண்டை வந்து மோசடி பண்ணி அதில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் இவங்க அடித்தாங்க. அந்த அமௌண்ட்டுக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாங்க. கேட்டால் ஏன் ஆருத்ரா மோசடி பண்ணிங்கன்னா, எங்கள் கட்சி நடத்துறதுக்கு வேறு வழி இல்லை, அதனால் பண்ணோன்ற. ஏன்டா கேடி ராகவனை வந்து ஆபாச வீடியோவில் சிக்க வச்சுன்னா, கட்சி நடத்த வேறு வழி இல்லை,
எனக்கு ஆல்டர்னேட்டிவா கேடி ராகவன் வந்துருவாரு. அதனால பண்ண இப்போ கேடி ராகவனும் ஃப்ரேல இருந்திருக்காரு. மயிலாப்பூர்ல வந்து கேடி ராகவன், போட்டியில காம்படிஷன் இருந்து. திருப்பதி நாராயணன். ஓகே. அஹ், அது பொதுவா பிராமின் அதிகமா இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூன்சி. பிராமின் தான் நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கும்போது தமிழிசை எப்படி அவங்க டிசைட் பண்ணாங்க சார்? அது தமிழிசையே டிசைட் பண்ணதுதான். ஓகே. கெஞ்சி கூத்தாடி வாங்கிக்கிட்டாங்க. அழுது புரண்டு காலில் விழுந்து ஓகே. எல்லா வேலையும் செஞ்சு ம், ம். பல தந்திரங்களை யூஸ் பண்ணி தான் வாங்க. தமிழிசை வந்து வாங்கினதே வந்து தமிழிசைக்கு மிகப்பெரிய வெற்றி அது. ம், ம், ம். அந்த அளவு கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஓகேங்க. கேடி ராகவன் இருந்திருக்காரு, எஸ்ஜி சூர்யா இருந்திருக்காரு லைன்ல, ம், திருப்பதி நாராயணன் இருந்திருக்காரு. ம், ம், இப்போ திருப்பதி நாராயணனுக்கு வந்து எச் ராஜா ரெக்கமெண்டேஷனு, ம், ம், கேடி ராகவனுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் ரெக்கமெண்டேஷனு, எஸ்ஜி சூர்யாவுக்கு அண்ணாமலை ரெக்கமெண்டேஷனு, இப்படி நிறைய பேர் மோதி இருக்காங்க. ஓகே. கடைசி வரைக்கும் அந்த தொகுதி வந்து அதுதான் இருக்கிறதுலே ஸ்டார் தொகுதி. ஆ, அந்த தொகுதி தமிழிசைக்கு கிடைக்குமான்றது ஒரு பெரிய சந்தேகமாவே இருந்தது. ஓகே. இப்போ சென்னையில மட்டுமே வேளச்சேரியை குறி வச்சு எஸ்ஜி சூர்யா, இங்க துறைமுகம் தொகுதியை குறி வச்சு வினோஜ் பி செல்வம்னு இப்போ நீங்க சொன்ன மாதிரி அஸ்வத்தாமன் வந்து திருவண்ணாமலையை குறி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இவங்க எல்லாரையுமே வந்து ஓச்சு விடுற மாதிரி எடப்பாடி வந்து அந்த மாதிரி முக்கியமா அவங்க குறி வச்ச தொகுதிகள் ஃபுல்லாத்தையுமே அவர் கட்டுக்குள்ள வச்சு இவங்கள பிஜேபி அப்படியே டம்மி பண்ணிட்டாரா? எடப்பாடி வந்து பிஜேபியை டம்மி பண்ண முடியாது. ஓகே. எப்பவுமேங்க நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட யாசகம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாசகம் வாங்குறவர் வந்து நீங்க வந்து இவ்வளவு ரூபாய் தான் போடுவீங்கன்னுலாம் சொல்ல முடியாது. ஓகே. நீங்க 10 ரூபா போட்டா பாக்கெட்ல வந்து 10 ரூபா போட்டா 10 ரூபாய் யாசகம், 20 ரூபா போட்டா 20 ரூபாய் யாசகம். ரைட்டுங்களா? இந்த கூட்டணி பிரிப்பு என்பது வந்து கூட்டணி பிரிக்கிற வேலையில எடப்பாடி வந்து கமாண்ட் பண்ண முடியாது. ஓகே. கோவை தெற்கு வேணாம் அப்படின்னு வானதி சொன்னது வந்து ஒரு ரீசனுக்காக. ஓகே. அங்க அம்மன் அர்ஜுன் ஒரு கேரக்டர் வர்றாரு. அவருக்கு அந்த தொகுதி வந்து ஏடிஎம்கே உடைய கேடர் அப்படின்றதுனால வருது. அது இல்லாம இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜியுடைய பாலிடிக்ஸ் வந்து அங்க இருக்கு. செந்தில் பாலாஜியோட பாலிடிக்ஸ்ல வந்து நீங்க எல்லாத்தையுமே எதிர்பார்க்கலாம். தொண்டாமுத்தூர்ல ரொம்ப வீக் கேண்டிடேட் கார்த்திக்னு ஒரு ரொம்ப வீக் கேண்டிடேட் தான் போட்டிருக்காரு. அது யார் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா வேலுமணியுடைய தொகுதி. அங்க ரொம்ப வீக்கான ஒரு கேண்டிடேட் வந்து போட்டிருக்காரு. இவர் வந்து கோவை தெற்குல நிக்கிறாரு, கோவை வடக்குல வந்து வானதி நிக்கிறாங்க. ஸோ இது ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் தான் வரும்னு நினைக்கிறேன் அந்த ஏரியால. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆயிருக்கு. வேலுமணிக்கும் செந்தில் பாலாஜிக்குமே ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, தெரிய வருது அதுல. அதே மாதிரி இப்போ வானதி அங்க நிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போட்டிருப்பாங்க. ஓகே. ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு வேட்பாளர்களை டிசைட் பண்ணிருப்பாங்க. ஓகே. இப்போ லாஸ்ட் டைம் வந்து கோவையில 10 தொகுதியுமே ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டியும் அதே லெவலுக்கு ஏடிஎம்கே பவர்ஃபுல்லா இருக்காங்களா இல்ல டிஎம்கேக்கு பாசிபிலிட்டிஸ்? இல்ல, இப்போ கோவைக்கு வந்து ஐஜியா ரம்யா பாரதி போட்டிருக்காங்க. ஓகே. கோவைக்கு ஐஜியா விசோன் ஐஜியா போட்டிருக்காங்க, சரவண பிரபுவை மாத்திட்டு. ஸோ வந்து கோவை பகுதி, அந்த கொங்கு பகுதி, கோவை சேலம் கலெக்டரா வந்து ரொம்ப எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளு. சேலம் கலெக்டரா அருண் தம்புராஜன் போட்டிருக்காங்க. இவர் வந்து கவுண்டரு, எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளு. அதே மாதிரி வெஸ்ஸோனுக்கு வந்து ரம்யா பாரதி போட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? அங்கே இருக்க சரவண சுந்தரம் மாற்றி அங்கே போட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து அங்கே கோவை எலெக்ஷன்றது பண விநியோகம் இல்லாமல் எலெக்ஷன் கிடையாது. டிஎம்கே இருந்தாலும் காசு கொடுக்கணும், ஏடிஎம்கே இருந்தாலும் காசு கொடுக்கணும், இடைத்தேர்தல்னாலும் காசு கொடுக்கணும், பொது தேர்தல்னாலும் காசு கொடுக்கணும். அங்கே வந்து ஜனங்களை பட்டியல அடைக்கிறதும் வேட்பாளர்களை ஏலம் எடுக்கிறதும் வந்து கொங்கு மண்டலத்துடைய எலெக்ஷன் பேட்டர்ன். நீ நின்றுட்டு என்னவனா பண்ணிட்டு போங்கண்ணா, எங்களுக்கு என்னங்கண்ணா நீங்க கொடுக்குறீங்கன்னா இதுதான். டீலிங்ல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க அந்த மக்கள். அதுல எந்த விதமான விட்டு வீழ்ச்சியும் அதுல இருக்காது. ஸோ
அந்த பண விநியோகம் பக்காவா நடக்கணுன்றதுக்கு தான் ரம்யா பாரதியை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி அருண் தம்புராஜையும் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க அலர்ட்டாக இருக்காங்க. கோவை பெல்ட்டில் கொங்கு பெல்ட்டில் எப்படி பண்ணோன்றதுக்கு அலர்ட்டாக இருக்காங்க. போத் பிஜேபி அண்ட் எடப்பாடி போய் நம்ம அமித்ஷாவை பார்த்துட்டு அமித்ஷா கிட்ட லிஸ்ட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க, இன்னார போடணும்னு. பொதுவாக வந்து இந்தந்த அதிகாரிகளை மாற்றுங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. யாரை போடணுங்கிறதே, யாரை போடணுன்றது ஒரு முதலமைச்சர் கொடுக்கணும் அப்படின்றதுல, யாரை போடணுன்றது எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவெடுக்கணும். ஆனால் எலெக்ஷன் கமிஷனாகவே இப்போ மாறி இருக்கிறது வந்து அதிமுக தான் மாறி இருக்கு. அவங்க டிசைட் பண்ணுறபடி தான் அதிகாரிகள் பண்ணுற மாதிரி தான் அதிகாரிகளை போட்டிருக்காங்க. ஸோ அப்போ கோவையில் அவங்க பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.